இன்னைக்கு நம்ம முட்டை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 6 முட்டையோட ஒயிட் எக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒயிட் எக்கையும் எல்லோவையும் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். எல்லோ வந்து நம்ம வேற ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் தனியா ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ சுகர் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஹேண்ட் மிக்சபிள் ரெசிபி. நான் வந்து கேமராக்காக ஸ்பேட்ச்லா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா ஹேண்ட் யூஸ் பண்ணி சுகர் கரையிற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அப்புறம் ஹோம்மேட் ஸ்வீட்லெஸ் கோயா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரெசிபி வேணும்னா டைட்டிலுக்கு மேல லிங்க் இருக்கு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தோல் உரிச்சு அரைச்ச பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரை கப் கீயை வந்து பாதி சேர்த்துட்டு பாதி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியா செஃப்ரானும் கொஞ்சமா தட்டுன ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 5 மினிட்ஸ் ஸ்டவ்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பவுல்ல பேக் பண்ண போறோமோ கொஞ்சமா கீ சேர்த்துட்டு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பேலன்ஸ் கீ இந்த மாதிரி மேல ஊத்தி விட்டுருங்க. மேலால கார்னிஷிங்க்கு கொஞ்சமா நட்ஸ் தூவிட்டு 180 டிகிரில ஹாஃப் அன் ஹவர் ஓவன்ல வச்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட டெலிஷியஸான அண்டைக்காய் மிட்டாய் ஆர் முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.